ஒரு டாக்டர் இருக்காருன்னா நாம் எப்போ அவரை பற்றி யோசிப்போம். இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரை யோசிப்போம், அவர் ஞாபகம் வரும். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு வக்கீலை தேடிப்போம், அவர் ஞாபகத்துக்கு வருவார். இது மனித இயல்பு. அந்தந்த பிரச்சனை வரும்போது நம்ம அவங்கவுங்களை தேடி போவோம். ஆனால் ஆன் அ டெய்லி பேசிஸ் நம்ம சும்மா சாப்பிடும் போது கூட நம்மளை அறியாமல் ஒருத்தவங்களை பற்றி நினைப்போம், நம்மளை அறியாமல் அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்லை, விவசாயி விவசாயி விவசாயி. அவங்க பார்க்கறதுக்கு வேணா சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க சாதாரணமான மனிதர்கள்லாம் கிடையாது. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். இந்த பூமியில உயிர் இருக்குது, இந்த பூமியில பூ பூக்கும், காய் காய்க்கும், பூத்து குலுங்கும்னு இந்த பூமியை அழகா காட்டி இந்த பூமியை சாமி ஆக்கிறதுல இயற்கையோட சேர்ந்து நம்ம விவசாயிகளுக்கும் ஒரு முக்கிய பங்கு ஒன்று இருக்குது. அதனால நான் ஏதோ ஓவரா ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டா தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய முதல் அரசியல் பயணம் தொடங்கினதே அந்த பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்து தான். அதனால நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் தீர்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள்ல நம்மளுடைய விவசாய பிரச்சனைகளும் ஒன்று.